சிம்ம லக்னக்காரங்க வருடத்தில் ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, அந்த வருடம் முழுக்க இவங்களுக்கு பண வரவு ஆகட்டும், பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஆகட்டும், இது எல்லாமே இவங்களுக்கு அமைச்சு குடுக்கும். ஸோ ஓகே. வருஷத்துல ஒரு முறையாவது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க போயே தான் ஆகணும். ஸோ ம். இல்ல எனக்கு வந்து அடிக்கடி போக முடியாது, வீட்லயே வழிபாடு சொல்லுங்க அப்டின்னா, மீனாட்சி அம்மனுடைய தாயாருடைய உருவப்படம் வந்து வீட்ல இருந்தா, அதற்கு முன்னாடி வந்துட்டு நீங்க ஒரு நெய் தீபம் போட்டு 2 வெற்றில பாக்கு வாழைப்பழங்கள வச்சு விளக்கு ஏத்தி நீங்க வழிபாடு அப்படிங்கிறத செய்யலாம். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க, வீட்ல இருந்து வழிபடுறவங்க ஓகே. இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மீனாட்சி அம்மன் கோவில் போணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து அவங்க வந்து இங்கே இல்ல, வெளிநாட்ல இருக்காங்க அப்டின்னா, அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ வெளிநாட்ல வந்து இப்போ ஒரு மகன் இருக்காங்க. அவங்க தாய் தந்தையர் வந்து இப்போ தமிழ்நாட்ல இருக்காங்கன்னா, மகனுக்காக இந்த ரத்த பந்தம் அப்படின்று சொல்லக்கூடிய தாய் தந்தையினர், இல்ல கூட பிறந்த சகோதரி இவங்கலாம் தாராளமா வந்து அந்த தம்பிக்காக போய் வழிபாடு செய்யலாம். ஓகே, ஓகே. இவங்க வந்து வழிபடுறதுக்கான நேரம், காலம் இருக்கா மேம்? ஸோ கட்டாயம் புதன்கிழமை காலையில 6 டூ 7 வீட்ல தீபம் ஏத்துற மாரி இருந்தா, கோவிலுக்கு போற மாரி இருந்தா, அந்த நேரத்துக்கு ஒரு சிலரால புறப்பட்டு போக ம். முடியாது. லாங் டிராவலா இருக்கும் பொழுது. ஸோ அவங்களுக்கு ஒரு காலை வேளையிலேயே ஒரு 11 மணிக்குள்ளேயே வந்து தரிசனம் பார்க்கறது சிறப்பு.